Blueberries, Hira presents you. போலராய்ட் காதல் மை மூன்லைட் என் வாழ்க்கையில் கிடைச்ச வெளிச்சம் நீ எபிசோட் 4. லாஸ்ட் எபிசோட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. அதோட நான் எதில் முடிச்சிருந்துருப்பேனா, நீங்களும் டெஹங்கும் அப்படியே கடலோரமாக உட்காந்துட்டு கை கொடுத்துட்டு உட்காந்துருந்துருப்பீங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது டெஹங்கும் நீங்களும் கன்ஃபஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களோட லவ். அதோடு தான் நான் முடிச்சிருந்துருப்பேன். சரி வாங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். அதோட டெஹங்க்கு கொஞ்ச நேரம் அப்படியே நிலாவை பார்க்குறான். பயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே நீங்கள் என்னாச்சு டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்படியே திரும்பினதும் உங்களோட ஃபேஸை கட் பண்ணுறான். வயன், நீ நீ என்னோட ஸ்கை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும் நீங்கள் அப்படின்னு நீங்கள் தலையாட்டுறீங்க. நான் அந்த ஸ்கை, நீ அந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸோ டே நான் நிலாவா, நீ தான் எனக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னை அப்படி எதுவும் பண்ணலையே, நான் உன் கூட டைம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்கள், அண்ணா டே நான் கேள்விப்பட்டேன் சிட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப டைமே கிடைக்காதாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும், நான் ஃப்ரீயாக இருக்கும் போது வரேன்னு சொல்லிட்டு வரதில்லை வயன், நான் உன்கிட்ட நீ வேணுன்றதுக்காக வரேன். நீ என்னோட தேவடி, நீ இல்லாமனா என்னால் இருக்க முடியாது. முக்கியமாக என்னென்னா ஐ ஃபவுண்ட் பீஸ் இன் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோடு நீங்கள் அமைதி என் கூட டேப்பா, இது நீ முன்னாடியே சொன்ன, ஆனால் நிம்மதியை வச்சு என்ன பண்ண முடியும்? நான் பாட்டு நான் கூட ஹாப்பியாக இருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்கும் அங்கே வேலை இருக்கும் இல்லையா, அதோட டென்ஷன் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கவும் அவர், டென்ஷன் இருக்குவாங்க, ஆனால் உன் கூட இருக்கும் போது அதெல்லாம் மறந்துட்டு உன்னை அப்படி இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. ஒரு ஒன் சைடு ஹக் மாதிரி தான்டா, அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கும். இது நல்லா இருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாஃப்டாக உங்களோட தலையை எடுத்துகிட்டு போய் அவரோட செஸ்ட் மேலே வைக்கிறீங்க. அதோட எனக்கு இப்படி தாண்டி இருக்கணும்னு ஆசை. சிட்டியெல்லாம் என்ன, அதெல்லாம் காசு மட்டும் முக்கியமாக இல்லாதது இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, முதல்ல உங்ககிட்ட ஓடி வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்படி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வயன், நான் உன்னை ஃப்ரீயாக இருக்கும் போது பார்க்கணுன்னு விரும்பலை. நீ என் கூட எப்போவுமே இப்படி ஏதோ இப்படி கை கொடுத்துட்டு இப்படி நீ உன்னோட தலையை எடுத்துகிட்டு வந்து என்னோட செஸ்ட் மேலே வச்சுட்டு என்னோட இதயத்தோட சத்தம் கேட்கணும். இவ்வளோவே தான். இது நான் சூஸ் பண்ணுறேன். நான் ஃப்ரீயாக இருக்கும் போது இது நான் அனுபவிக்கணும்னு நினைக்கல, இது முக்கியமாக அனுபவிக்கணும்னு நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும், புரியுது டேப்பா, எனக்கு ஒத்துக்கிற அந்த மாதிரி எந்த வழியும் இல்லை தான், ஆனால் இப்படி இருக்க நல்லா இருக்கட்டு, இதே மாதிரி இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே இருக்காம என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை சொல்லி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது. அதோட அவங்க அதை பார்த்துட்டு, அச்சோ இது எங்கள் அப்பாவோட ஃபோன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. இப்படியே ஒன்றும் ஹக்லே தான் இருக்கீங்க. அதோட காலில் அவரோட அப்பா, டெஹங் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும், அப்பா நான் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுக்கலான்னுட்டு நான் கடலோரமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவங்க அப்பாவும், ஆமாம் நீ அந்த எக்ஸாம் எழுதணும்ல, அதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்க ஒன்றுமே, எங்கே நீ வீட்டில் இல்லாமல் இது கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. அதோட டெஹங்கும், ஐயோ அப்பா இல்லை, இன்னைக்கு தான் வரும்,
ஆனால் அப்புறமா வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட சீக்கிரமாக வா, இதை வச்சு தான் நான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் சரிப்பா, இதோ ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை இப்போவே கிளம்பி வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட அவரும் சரிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அவங்க டே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும் ஆமாம் வயன்மா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அதோட அவரை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, டேப்பா அப்புறம் நீ எப்போ வருவ? சாட்டர்டே சண்டே நீ எப்போவுமே வர மாதிரி வருவியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும் தெரியல வயன்மா, அது அப்பா ஏதோ கூப்பிட்றாரு, இது ஒன்றும் என்னோட ரிசல்ட் பற்றி மட்டும் இல்லைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீங்கள் ஓ என்கிட்ட வேறு எதுவுமே இல்லையே. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி டெலிஃபோன் பூத் இருக்குது. என்னால் முடிஞ்சால் நான் ஒரு 4 மணி போல் அங்கே வரேன். 4 மணி இல்லை ஒரு 5 மணி போல் அங்கே வரேன். என்ன 5 மணி இல்லை 5:30 மணி ஆச்சுன்னா கால் பண்ணேன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் டெஹாங்கும் உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறாரு. இங்கே பாரு வயன், நான் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் கண்டிப்பாக ஒரு 5:30 மணிக்குள்ளே கால் பண்ண பார்க்குறேன் என்ன, ஏதாவதுன்னா நான் கண்டிப்பாக வர பார்க்குறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் ஆட்டேப்பா நீ பத்திரமா போவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதோட அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவரோட காலடியில் அங்கே இருந்திருக்கு. நீங்கள் அப்படியே உங்களோட கால், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவரோடது லெஃப்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் உங்களோட ரைட் ஃபுட் வச்சுட்டு நடந்து போகிறீங்க. அதே மாதிரி நடந்து போயிட்டு நீங்கள் அதை அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. நீ வர வரைக்கும் உன்னோட நினைப்பில் இருப்பட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ தான் முதல் வாட்டி உங்களோட வீட்டில் சந்தோஷமாக போகிறீங்க. இதனால் வரைக்கும் போகும்போதெல்லாம் ஒரு எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீட்டிலேருந்து கிளம்பி டேஷா கூட போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடணுன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி தலைகையே மாறி இருக்கு. அதோடு நீங்கள் அங்கே போய் அப்படியே படுத்துக்கிறீங்க. டேஷா ஒரு 9:30 மணி போல் அங்கே வந்துட்டு நீங்கள் அப்போல்லாம் தூங்கி இருந்திருப்பீங்க. அதோடு அங்கே வந்துட்ட உடனே வயன் எப்பவுமே அங்கே வந்து தானே தூங்குவா, இவ படுத்து தூங்கிட்டாங்க, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே வர அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறா சப்பாங்கால் போட்டுட்டு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களோட ஷோல்டர் ஹேண்டை லைட்டாக பேக் பண்ணுறா. அப்படியே நீங்கள் டேஷா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவள் என்ன இங்கே படுத்து தூங்கிட்ட, இங்கே என்ன நடந்தாலும் இங்கே வந்து படுத்து தூங்க மாட்டேன்னு சொல்வ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் இல்லை இப்போ படுத்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் வேணா பக்கத்தில் படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதோடு நீங்கள் படுத்துக்கோ, ஏன் கேட்குற, படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பில்லோ லைட்டாக ஷேர் பண்ணுறீங்க. அவளும் உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு உங்களோட ஷோல்டர் மேலே கை போடுறா. எடி எல்லாம் இப்போ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதே எத்தனை வாட்டி டெஸ்ட் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஐயடா என்ன வயன் எதிர்த்தில் பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை டேஷா, இப்போ தானே நீ கேட்ட, அதுக்கு நீ ஒழுங்காக பதில் சொல்லன்றதுனால தானே நான் திருப்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் நீங்கள் அப்படியே அந்த புலரைடு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே பென் போட்டு வச்சுருந்துருப்பீங்க உங்களோட வீட்டில். ஒரு
சின்ன கம்மம் மேலே. அதோட அதை பார்த்துட்டு உடனே, ஓ, அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆ, அப்படி போகுதான்னா அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதோட டேஷா, அப்படின்னா லவ்ஸான்னு கேட்டேன். காதலிக்கிறோமான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டேஷாவும், ஆமாம் அதுதான் கேட்குறேன், என்ன ஏதாவது அந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் டேப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக வெக்கப்பட்டுட்டே சொல்கிறீங்க. வெக்கப்படும் போது நீங்கள் உங்களோட கையை எடுத்துட்டு உங்களோட ஃபேஸை மறைச்சிக்கிறீங்க. அதோட டேஷா, அப்படின்னா அவன் உங்ககிட்ட காதல் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹே டேப்பாவா, அவரை அப்படிலாம் சொல்லாத, என்ன ரெஸ்பெக்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட ஐயோடா போ, காதல் உன்னை மாற்றிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆ, அது எங்கே என்னை மாற்றுச்சு, காதல் ஒன்று என்னை மாற்றலை, அவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேஷா கிட்ட எல்லாமே சொல்கிறீங்க. அதோட டேஷா ஷாக் ஆகிட்டு, அடி பாவி, இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை, அவர் கூப்பிட்றேன்னு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதோட நீங்கள், இல்லை நீ மாமா கூட இருந்த, மாமா திட்டுவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அச்சா அவர் இருக்காரு விடு, நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, காதல் வச்சு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை எனக்கு ஒன்றும் அது சரின்னு தோணலை, அதனால நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட டேஷா, சரி, அதனால் அவர் இதெல்லாம் சொன்னார், அதுக்கப்புறமா நீ ஏதோ சொன்னேன்னு சொன்னிய, அது என்னது, அதோட நீங்கள் அது சொல்கிறீங்க, நிறைய சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் டேப்பாக்கு கால் வந்துடுச்சு, அதனால் அவர் எழுந்து போயிட்டாரு, ஏதோ ரிசல்ட் வந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ, அப்போ ஸ்ட்ராமா கூட வரலையா, அவன் சொன்னானே ரிசல்ட் வர நாளன்னைக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னானே, அவன் வந்தானா அப்படின்னு கேட்கும்போது நீங்களும், இல்லையே டேப்பா மட்டும்தான் தனியாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட டேவங்கோட சைட் பார்த்தா அவன் அப்படியே அவன் சிட்டிக்கு போகிறான், அவனோட வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பாவை பார்த்தா அவர் ரொம்ப கோவமாக உட்காந்துட்டுருக்காரு. அதோட அவன் அங்கே போயிட்டு அவங்களோட அப்பாவை பார்த்துட்டு, ஆம்பா வந்துட்டேன். அதோட அவர் அப்படி சொல்லவும் அவரோட அப்பாவும், ஏன்ட்டையும் நான் அவகிட்ட என்ன சொன்னேன், ரிசல்ட் அன்னைக்காச்சு ஊரை சுத்தாமல் வீட்டுக்கு வந்து பொறுப்பாக வேலையை செய்யணும், நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும், அப்பா எனக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்துச்சு, அங்கே போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும், அப்போ ரிசல்ட் முதல்ல எடுத்து காமி, ரொம்ப சீக்கிரமாக உன்னை எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட சிஇஓவாக ஆக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா எனக்கு ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், டேவங்கோட அப்பாவும், ஆமாம் உனக்கு எந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஃபோட்டோகிராஃபி அது மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக சொல்கிறாரு. அதோட அது என்னோடய பேஷன்ப்பா, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறதுனால பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக நான் படித்தேன், ஒத்துக்கிறேன், ஆனால் அட்லீஸ்ட் என்னை ப்ராக்டிஸ் ஆச்சும் பண்ணி விடுங்களேன் என்னோடய ஹாபியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹாபி என்னதான் இருந்தாலும் செகண்ட், புரியுதா, முதல்ல காசு வரத்தை பார்க்கணும், அது இல்லைன்னா எங்கேது போய் சோறு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும், ஆனால் மனசு நிம்மதி இருக்கணும்லப்பா, அது எல்லாமே எப்படிப்பா எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதிர்த்து பேசுகிற வேலையை வச்சுக்காதட்டேவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. சரிடா பிளபரிஸ், இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோட் ஆஸ் யூஷுவல் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போடுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசை, நீங்கள் உங்களுக்கு இதில் சீன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு வார்த்தையுமே எனக்கு ரொம்ப பர்சனல்டா, எனக்கு இட் மோட்டிவேட்ஸ் மீ. அது மட்டும் இல்லை,
அண்ட் அது பார்க்கும்போதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஹாப்பினஸ் எனக்கு அது சொல்ல வரல. அவ்வளோதான் ப்ளூபெர்ரிஸ். அன்டில் அண்ட் அன்லெஸ் இதில் உங்கள் லீரா. லவ் யூ ப்ளூபெர்ரிஸ். பாய்.